ஹாய் ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சப்ஜெக்டோட 4 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே 4 மார்க்ஸ் பற்றின பயம் உங்களுக்கு தேவையில்லை. இதிலிருந்து தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இன்றைக்கி 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாச்சற்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இக்குறட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. நெக்ஸ்ட், வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியம் குறிப்பிடுவன யாவை? அடுத்தது பாருங்க. ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? அடுத்தது பாருங்க. தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின். அடுத்தது பாருங்க. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி நீவிர் அறிவனை யாவை? அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலையணியை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன். வளருங்காவில் முகில் தொகை ஏறும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்தது குற்றால குறவஞ்சி குறிப்பு வரைக. அடுத்தது பாருங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. அடுத்தது வாளினும் வலிமை பெற்ற மொழியின் சிறப்பினை எழுதுக. அடுத்தது பாருங்க. சலசவாவியில் செங்கயல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் ஒன். விரும்பியதை அடைவது எப்படி? குறள் வழி விளக்குக. அடுத்தது சேர நாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. அடுத்தது பாருங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? எழுதுக. அடுத்தது பாருங்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. அடுத்து ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை? நெக்ஸ்ட். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? அடுத்தது பாருங்க. சொல் பின்வரு நிலையணியை விளக்குக. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்தது பாருங்க. இலக்கிய நயம் பாராட்டுக. மைய கருத்துடன் 3 நயங்களை எழுதுக. செந்நெல்லும் கரும்பும் விளைந்தினவே நல்ல தேன்பொழி மலர்களும் வெறிந்தினவே இன்னலும் பசியும் போயொழிக தேசம் எழிலுடன் கூடிய நலமுருக. பிரிவுகள் பேசிய பூசலிட்ட பழம் பேதமை தனைத்தள்ளி அனைவருமே ஒருதனி குடும்பமாய் வாழ்ந்திடுவோம் நம்முள் ஒற்றுமை ஓங்கிடச் செய்திடுவோம். பே. தூரன் அவர்களுடைய அந்த இலக்கிய நயம் பாராட்டி அதோட மைய கருத்து நயங்கள்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்க. உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நெக்ஸ்ட் ஒன். மலை குடியிருப்புகள் குறித்து நீவிர் அறிவனை யாவை? அடுத்தது ஜீவா தம் பசுமையான எண்ணங்களை எவ்வாறு பதிவு செய்கிறார்? நெக்ஸ்ட் ஒன். இலக்கிய நயம் பாராட்டுக. அதில் அயல் நாட்டில் வசிக்கும் நீங்கள் உங்கள் மண்ணில் நினைவுகளை நண்பர்களுடன் பகிர்வது போல் கற்பனை கடிதம் எழுதுக. அடுத்தது பாருங்க. விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுக. அந்த விடுபட்ட சொற்களில் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். பாருங்க. தனிமொழி அறிவு டேஸ் வண்ணமயில் பொதுமொழி டேஸ் எழுத்து சொல் டேஸ் யாப்பு டேஸ். அடுத்தது பாருங்க. எழுத்து டேஸ் சீர் தலை டேஸ் தொடை. அடுத்து சேரன் வில். அடுத்து சோழனுக்கு என்ன வரும்? அப்புறம் அது மாதிரி இங்கே என்ன வரும்ன்ட்டு டேஸ் மீன் கொடுத்துருக்காங்க. அந்த விடுபட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சொற்கள் எழுதணும் நீங்கள். அடுத்தது பாருங்க. தமிழாக்கம் தருக. அதில் the folk songs of Tamil Nadu have in the a remarkable charm just as we find in the folk songs of any other country. But what is special in these Tamil songs is they not only possess a native charm and the aroma of the soil but have preserved in them a certain literary and artist quality. This is so because the people who speak the language of these folk songs, the Tamils, have had a great historical past and a wonderful literary ட்ரெடிஷன். சரிங்களா? இதுக்கு தமிழாக்கம் தரணும். அடுத்து பாருங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவிற் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பெரிதும் வழிநின்றி கூறுக. அடுத்து உயர் தமிழை உயிர் என்று போற்றுமின்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அடுத்த கேள்வி. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். நெக்ஸ்ட் ஒன். நேரடி மொழி என்பதை நும்பாட வழி நின்று எழுதுக. அடுத்த கேள்வி. இலக்கிய நயம் பாராட்டுக. அதில் இருக்கக்கூடிய நயங்கள்லாம் நீங்கள் எழுதணும். பாருங்கள். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினின் ஒன்றே
குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை எட்டிடும் காணீர். இது சொன்னது பாரதியார். இதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம் பாராட்டி அதோட மைய கருத்துக்கள்லாம் எழுதணும். அடுத்தது பாருங்க, எழுத்து வடிவ குறியீடுகளை வகைப்படுத்துக. அடுத்து புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புதிர்கள் பாருங்க, எளியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும். அடுத்து அடிக்கடி செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். அடுத்து கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம். அடுத்து அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுதான். சரிங்களா? அடுத்த கேள்வி, தமிழாக்கம் தருக. லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபையிங் த மைண்ட். நெக்ஸ்ட் ஒன், winners don't do different things, they do things differently. Next one, a picture is worth 1,000 words. Next one, education is the most powerful weapon which you can use to change the world. Next question, சலச வாவியில் செங்கையில் பாயும், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. அடுத்தது, வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, நும் கருத்தை எழுதுக. அடுத்த கேள்வி, மரபு வழி கல்வி முறைகளில் எவையேனும் இரண்டினை விளக்குக. அடுத்து, ஆனந்தரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்புகளில் இடம்பெற்ற செய்திகளை விவரிக்கவும். அடுத்தது, கற்றளி கோவில்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக. அடுத்த கேள்வி, வேற்றுமை அணி அல்லது உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து பாருங்க, மெய்ப்பு திருத்தினர் பணி வேண்டி நாளிதழ் முதன்மை ஆசிரியருக்கு கீழ்காணும் விவரங்களுடன் தன் விவர குறிப்பு ஒன்று எழுதுக. என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பெயர், வயது, பாலினம், பிறந்த நாள், முகவரி, அலைபேசி எண், கல்வி தொகுதி, அறிந்த மொழிகள். அடுத்த கேள்வி, அன்னை அல்லது சுற்றுச்சூழல் ஏதேனும் ஒரு தலைப்பில் 8 வரிகளுக்கு குறையாமல் கவிதை எழுதுக. அடுத்து, புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புதிர்கள் பாருங்க, எளியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும், அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். அடுத்து, அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுவேதான். அடுத்து, பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே. இந்த புதிர்களுக்கான விடையை இங்கிருந்து எடுத்து எழுதலாம். அடுத்த கேள்வி பாருங்க, தமிழாக்கம் தருக. அதில் you must be the change you wish to see in the world. அடுத்து, nobody can hurt me without my permission. Next one, the weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. Next one, an eye for an eye only ends up making the whole world blind. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமேவோ நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே இதிலிருந்து தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. 4 மார்க் கொஸ்டின் பையன் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கொஸ்டின்ஸ்க்கான PDF லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணது தான். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அப்பப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, all the best to all. Thank you friends.